அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். அஞ்சிலே ஒன்றை பெற்று அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றுமாக ஆரியார்க்காக அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அவன் நன்மை அளித்து காப்பான். நேயர்களே, நமக்கு பல விதத்திலும் பல கேள்விகள் உண்டு. அதிலே இன்றைய ராசி பலனை பார்க்கும்போது கோச்சார பலன் ராசிகள் அப்படின்னு பார்க்குறோம். அது சந்திரன் அடிப்படையில் இருக்கிறது. எங்களுக்கு லக்னம் தெரியும், எங்களுக்கு லக்னத்துக்கான பலன்களை எப்படி பார்ப்பது என்று பல நேயர்களின் தொடர் கேள்விக்கு ஒரு பதிலாக, நீங்கள் கடக லக்னமாக இருந்து கன்னியா ராசியாக இருந்தீர்கள் என்றால் கடக லக்னத்தையும் கடக ராசி என்று எடுத்துக்கொள்ளுங்கள், கன்னி ராசி இந்த இரண்டையும் நீங்கள் தொடர்ந்து ரெண்டு பார்வைக்க வேண்டும். அந்த ரெண்டுத்தையும் பார்த்து கிளப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான முழுமையான ராசி பலன் தெரிந்துவிடும் என்பதை நீங்கள் மனதிலே குறிப்பாக எடுத்துக்கொண்டு இந்த இனிய காலை வேளையிலே இன்றைய ராசி பலனை தொடர்ந்து காணுங்கள். வணக்கம். 30 மார்ச் 2025 இன்று யுகாதி என்கிற தெலுங்கு வருடப்பிறப்பு நேயர்களுக்கு வருடப்பிறப்பு வாழ்த்துக்கள். இன்றைக்கு பங்குனி மாதம் 16ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் வருடம் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை. வருடம் ஆரம்பித்து 89 நாட்கள் ஆகின்றன. இன்னும் 278 நாள் யூஸ்ஃபுல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கு வளர்பிறை பிரதமை திதி, ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசித்து கொண்டு இருக்கக்கூடிய நாள். அதனால் இன்றைக்கி சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நேரம் என்பது காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம்னு ஒரு நல்ல நேரம் உண்டு. காலையில் 10:30 11:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை வேளையிலே வரும் 4:30 6 மணி வரை. இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் ரொம்ப விசேஷமான ராகு காலம். இந்த ராகு காலத்திலே நார்மலாக ஆஞ்சநேயர் உபாசனை செய்வது, ராகுவுக்கு பிரீத்தங்கள் செய்வது, ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுவது, இதெல்லாம் வாழ்க்கையில் வளத்தை கொடுக்கும் இருக்கு. குளிகை இன்று மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளின் யமகண்டம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. சூலமானது மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய மீன லக்னத்திலே சூரியனுடைய இருப்பு 2 நாழிகை 7 வினாழி. கரணமானது காலை 10:30 12 மணி வரை இருக்கும். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணியிலிருந்து 14 நிமிடங்கள் வரை இருக்கிறது. சந்திராஷ்டமம் அப்படிங்கிற அஷ்டமத்தில் செல்லக்கூடிய சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது பூர நட்சத்திரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது சிம்ம ராசிக்கும் கொஞ்சம் தொடர்புடைய கன்னிராசிக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது அப்படின்னு மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளின் கோச்சார பலன், அதாவது கோள்களின் சாரங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மீனம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார், ராகு அமர்ந்திருக்கிறார், புதன் அமர்ந்திருக்கிறார் மற்றும் நேற்று தான் உள்ள நுழைந்த சனி பகவான் அமைந்திருக்கிறார். ஸோ 6 கிரகங்களின் சேர்க்கையான நாள் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். அதிலும் சுக்கிரனும் புதனும் வக்ரகதியிலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மீனராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு, அவர் 3ஆம் இடமான ரிஷபத்திலே அமர்ந்திருக்கிறார். மீனராசியிலிருந்து 2ஆம் இடமான மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், இவர் 4ஆம் இடமான மிதுனத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த 6 கிரகங்களையும் நேர்கோடாக 7ஆம் பாவத்திலிருந்து பார்ப்பது கன்னியா ராசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராசியிலிருந்து மீன ராசியை பார்ப்பது கேது பகவான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாளிலே இன்றைக்கு பிரதமை திதி அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு காரியங்களையும் செய்யக்கூடிய துவக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வளர்பிறை பிரதமை நல்லதுன்னு சொல்லுவாங்க. சிலவங்க பாட்டிமா அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 2 கருத்தும் உண்டு. ஆனாலும் இன்றைய நாளிலே செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல சுபிட்சமாக இருக்குமா இருக்காதாங்கிறது நம்ம பஞ்சாங்கத்தை தொடர்பில் பார்ப்போம்.
அதுக்கு முன்னாடி திருமண பாக்கியம் அப்படின்னு எனக்கு வேணும், எனக்கு கல்யாணம் ஆகலைங்க, எப்படிங்க கல்யாணம், ஏதானும் ஒரு கோயிலை சொல்லுங்கள் அப்படின்னு அடிக்கடி கேட்குறது உண்டு. அப்படி கேட்கும்போது தேடி தேடி பார்க்கும்போது காஞ்சிபுரத்திலே பரமபதநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே பாவங்கள் நீக்கி திருமணத்துக்கான வழியை காட்டுவார் அப்படின்னு அந்த பரமபதநாதரை நம்ம சொல்கிறது வழக்கம் அப்படிங்கிற குறிப்பை நாம் கண்டோம். அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்கிறோம். நீங்களும் அந்த கோயிலுக்கு சென்று அதனுடைய பலனை பெற்றலாம். அனைவரும் நல்லபடியாக திருமண தடை நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும். நமக்கு ஒரு டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றணுன்னா தண்ணி வழிஞ்சிரும். அதே மாதிரி ஒரு குளம் அப்படின்னா குளம் வெள்ளம் வந்ததுன்னா ஃபுல்லாகிடும். ஒரு லேக்குன்னு சொல்லுவோம், ஏரி ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஏரி கசிந்து போய் அதை உடைப்படுத்திக்கொள்ளும். இப்படி அனைத்து விதமான ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்லுவோம், நிறைய நிரம்பும் போது அது வழி ஆரம்பிக்கும். ஆனாலும் கல்வி என்ற ஒரு செல்வம் தான் எவ்வளவுக்குள்ளே போனாலும் உள்ளே போயிட்டே இருக்கும். நாலேஜ் என்ற அறிவு தான் பொங்கி வரும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் ரிஷிகள் எல்லாம் கண்டுபிடித்த விஷயம் பஞ்சாங்கம் அப்படிங்கிற விஷயம். தினமும் அதை பார்ப்பது, அதை படிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பஞ்சாங்க படனம்னே ஒரு விஷயம் உண்டு. டெய்லி பஞ்சாங்கத்தை பார்ப்பது, இன்றைய திதி வார நட்சத்திர யோகம் என்ன சொல்கிறது என்று கேட்பதனாலே வரக்கூடிய பலன்களை புரிந்து கொள்வது, அதனால் வாழ்க்கையை அன்று செம்மைப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ட்ரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ட்ரிக்கில் தான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வார பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையின் பலன். ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று சூரிய பகவான் ஞாபகம் வந்துடுவார். ஞாயிறு போற்றுதும் சூரியன் மனசில் வந்துடுவார். அப்போ சூரியன் வந்தாலே அவருடைய பிரதிபிம்பம்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடியிலையும் சூரியன் தெரியும் இல்லையா? அப்போ கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் இன்றைக்கி வாங்கினா நல்லதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிடுது. இன்றைக்கி சிவப்பு பொருள், கோதுமை பொருள் இதெல்லாம் வாங்காமல் இருந்தால் நல்லது. கோதுமை அவருடைய தானியம் தானே சார், நேற்று வாங்கி வச்சுருக்கணும், இன்றைக்கி படைக்கணும், இன்றைக்கி வாங்கக்கூடாது. அதே போல் இன்றைக்கு நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா 27வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம் அதிதேவதை யாருன்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வரன். சனீஸ்வரன் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம்னு பார்க்குறோம். கொடுப்பது போல் சனீஸ்வரன் போல் கொடுப்பது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கு ருதுசாந்தி செய்வது, பூ முடிக்கிறது, பேர் சூட்டுறது, காது குத்துறது, குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, உபநயனம் பண்ணுறது, விவாகம் பண்ணுறது, நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஆபரணங்கள்லாம் செய்யக்கூடியது, இல்லை நீங்கள் ஆபரணம் போட்டுக்கிறது, விதைக்கிறது. அதே மாதிரி எங்கனால் ஒரு டிஸ்டன்ஸ் பிரயாணம் 12ஆம் இடம் அப்படிங்கும்போது பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது, கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, வீடுகள் கிரகப்பிரவேசம் ஆரம்பிப்பது, வியாதி தீர்றதுக்கு மருந்து சாப்பிட்றது. நம்ம பெருநீளாக இருக்கக்கூடிய குளம், முன்னெல்லாம் அரசர் அப்படின்னு சொன்னோடனே குளம் வெட்டினார் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி குளம் வெட்டுறது, இப்படி நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் செய்யும்போது வளர்ச்சியும் அதிகமான பலனும் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கு வளர்பிறை பிரதமை, முன்னே சொன்னேன், பிரதமையில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்ல சுப காரியங்களாக அமையும். திருமணம்லாம் செய்யலாம். ஏன்னா அக்னி சம்பந்தப்பட்ட உட்காந்து ஹோமம் பண்ணப்பட செய்வாங்களே, அக்னி சம்பந்தப்பட்ட அனைத்து செயல்களும் பிரதமை தேதியில் செய்வது நல்லது. நல்ல ஒரு பாயிலெல்லாம் படம் வரைஞ்சி விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த படங்களெல்லாம் வாங்குறது, கத்தி போன்ற ஆயுதங்கள் வாங்குவதெல்லாம் இன்றைக்கி நல்லது. இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸம்ஷன் என்ன, மகரம் துலாம் ராசிக்காரர் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு திதி சூன்யம்னு பேர். இன்றைக்கி சிவபெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இன்று நல்லாக இருக்கும். இன்றைய கரணம்னு பார்க்கும்போது கரணநாதன் பவகரணம் அப்படின்னு இருப்பார். பவகரணம் அப்படின்னாலே சிங்கம்னு வந்துடும். இப்போ சிங்கம் மூல ஸ்ட்ரென்த் எனக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய நாள். இன்றைய நாளிலே நரசிம்ம பெருமானை வணங்குவது ரொம்ப நல்லது. இரத்த தானம் செய்வது ரொம்ப நல்லது. இன்றைய கரணத்தில் தொடர்ந்து வரக்கூடிய கரணம் பாலவ கரணம்னு பேர், அது புலின்னு பேர். அப்போது இன்றைக்கி நரசிம்மரை வணங்குற மாதிரியே நம்ம ஐயனாரை வணங்கலாம், சாஸ்தாவை வணங்கலாம், ஐயப்பனை வணங்கலாம். இதுவும் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இன்றைக்கு மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மூச்சை பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்வது
அதை பற்றின துவக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது. இந்த கரணம் ரொம்ப நாளைக்கு அதை தொடர்ந்து செய்ய வைக்கும். நார்மலாக இந்த எக்ஸசைஸ்லாம் ஒரு நாள் செஞ்சுட்டு 2 நாள் விட்டுடுவோம், அப்புறம் விட்டுட்டு அப்போ ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லுவோம். அப்படிலாம் இல்லாமல் இந்த கரணங்களில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தொடர்ந்து அதோடைய பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைய யோகம்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர யோகம்னு பேர். மகேந்திர யோகம் என்னது, நார்மலாக இந்த கல்யாணம் பண்ணிக்கிற கன்னிகாதானம்னு பேர். அது பேர் கன்னிகாதானம் செய்வதற்கு ரொம்ப நல்ல யோகம் இந்த மகேந்திர யோகம். புதிய வாகனங்கள்லாம் வாங்கி இன்றைக்கி ட்ரைவ் பண்ண போகிறேன், எடுத்து அதுமாதிரி டெஸ்ட் ட்ரைவுக்காக நான் போகிறேன். ஒரு நல்ல ஒரு காரை வாங்கி ஓட்டி பார்க்கணும், ஓடி கார் வாங்கணும், லான்ஸ் ரோவர் வாங்கணும், இல்லை கிராண்ட் விட்ரா வாங்கணும், ஏதோ ஒரு காரை வாங்கணும்னு யோசனை பண்ணிங்கன்னா இன்றைக்கி அதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பெண்களுக்கு பிரீத்தி தரக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக செய்யக்கூடிய நாள் இன்றைக்கி. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய விஷயம் இன்றைக்கி நிறைய நடந்துடும். அதனால் தங்கம் வைர நகைகள் எல்லாம் வாங்கி அணிவதற்கான காலகட்டங்கள் இன்றைக்கு உண்டு. அதே மாதிரி சங்கீதம், நாட்டியம், அது மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நாளும் அதை பற்றி கற்றுக்கொள்ளக்கூடிய நாளும் இந்த யோகத்திலே செய்யலாம். இப்படி பல விதத்திலும் நல்லதொரு பலன்களை கொண்ட நாளாக இந்த நாள் அமைவதனாலே இன்றைய ஞாயிற்றுக்கிழமையை உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு யுகாதி பண்டிகையும் வளமுடன் கொண்டாடி நலமுடன் இருங்கள். தொடர்ந்து நாம் காண இருப்பது ராசிகளின் பலன்கள். இந்த ராசிகளின் பலன்கள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் தீர்வாக அமையும். வணக்கம் மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் 12ஆம் இடம் என்ற இடத்திலே 6 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைய நாள் ஆரம்பிக்கிறது. ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் உங்களுடைய 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திலே ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிற சந்திரனுடைய எஃபெக்டை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், அந்த எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா சந்திரன்னா உங்களுக்கு வலிமை, பலம் இதெல்லாம் கிடைக்கணும். அது ரேவதி நட்சத்திரம்ன்ற 3ஆம் இடத்தின் அதிபதியின், அதாவது புதனுடைய சாரத்தில் ரேவதியில் அமர்ந்து இருக்கிறதுனாலே உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டடான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கும். அந்த செய்திகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. வழியை போய் ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் இன்றைக்கி கூடவே கூடாது. அதே மாதிரி எந்த விதமான கம்யூனிகேஷன் உங்களுடைய ஆஃபீஸ்லேயும் ஹையர்ஸ்க்காக நீங்கள் மெயில் போடுறீங்கன்னா ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசித்து வெட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவசரமாக நம்மகிட்ட பண்ணிட்டேன், மெயில் அனுப்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் பார்க்காம ஒரு தடவைக்கு 4 வாட்டி செக் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12லே மறைவு அப்படின்னா வண்டி வாகனங்கள் ரிலேட்டடையும் வீடுகளிலே ரிப்பேர் செலவுகளும் இன்றைக்கு உண்டுன்னு மனசில் வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய விஷயங்கள். தாயாரின் உடல்நிலையை அவசியம் கவனிக்க வேண்டிய நாள் இன்றைக்கு. அவங்க முடியலன்னு சொன்னாக்க கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி. அதுவும் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஆசீர்வாதம் அவசியம் உங்களுக்கு தேவைன்னு மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த ராசியிலிருந்து 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய கேது உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கி அவசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போய் 2 குட்டை கொட்டி தோப்பு கரணம் போட்டுவிட்டு வந்து ஒரு காரியங்களை செய்யும்போது அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமைஞ்சிடும். எல்லா கிரகமும் ஒன்றா உட்காந்துருக்கு சார், எதாவது பயமாயிருமா? ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது வேலை செய்யும்போது நீங்கள் உங்கள் வேலை செய்யுங்க. தைரியம்தான் புருஷ லட்சணம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு விஷயம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனின் சாரமான ரேவதியில் அமர்ந்திருப்பதனாலே புத்தியிலே சில தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு மட்டும் உண்டு. ஆனால் ஞானகாரகனான கேது பார்த்து கொண்டு இருக்கிறதுனாலே கொஞ்சம் அமைதியாக நான் போஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு காரணம். ஒரு தடவை 4 வாட்டி 2 வாட்டி அனலைஸ் பண்ணிட பிறகு காரியத்தை செய்யணும்னு வச்சா போதும். அவசரமாக அள்ளித்தளிக்கிற கோலங்கள் அப்படிங்கிறது வேண்டாம். அப்படிங்கிற மனத்தில் வச்சுட்டிங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு இன்றைக்கி நல்லபடியாகவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் 5க்கு அதிபதினால குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் செலவுகளை வைப்பார். அதே போல் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் செலவுகளை வைப்பார். ஏன்னா 9, 10க்கு உரியவனா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெளியிலலாம் போகணும். லாபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வது, தொழில் அடிப்படையில் கொஞ்சம் செலவுகள் எப்படிலாம் வைப்போம். உங்கள் குருவானவர் 2ஆம் இடத்தில் இருக்கிற தனத்தை கொடுப்பதற்காக பதிலாக அவர் கொஞ்சம் விஷயத்தில் கராராக இருப்பார்.
ரொம்ப ஃபண்ட் ஃப்ளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்துடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கராராக இருப்பார். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது தனத்தை கொடுக்கும். அதனால் தைரிய பிரகாரம் பணம் வந்துடும்னு சொன்னேன், அதுக்கு தான். அதனால் பைசாவை கொஞ்சம் தைரியமாக இருந்தீங்கன்னா பைசா வந்துடும். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்தீர்களானால் இந்த நாள் இனிய நாளாய் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளை மேலும் மெருகூட்டுவதற்கு நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது உங்களுக்கு பல விதத்திலும் தைரியமும் உறுதுணையுமாக பக்கத்திலே இருந்து காப்பாற்றுவார். அப்படிங்கிறனால முருகனை வழிபட்டு இந்த நாளையும் அதே மாதிரி பொள்ளாரை வழிபட்டு இந்த நாளை தொடக்கமாக வைத்துக் கொள்ளும்போது இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு மற்றும் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய். உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு எப்படிப்பட்டவர்னா 11க்கு அதிபதி, 11ஆவது இடத்துக்கு அதிபதினா லாபத்துக்கு அதிபதி. லாபம்னாலே உங்களுக்கு பணம் வரும்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறவங்க மனசுக்குள்ளார லாபத்தை நோக்கி மனது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே 11ஆவது இடத்திலே ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்துருக்கு, ஒரு 6 பேர் கொண்ட கூட்டம் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த நாள் இருக்கிறது. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்காரர் 2ல் உட்கார்ந்துருக்கிறார். அப்படின்னும் போது கொஞ்சம் செலவுகள் மருத்துவ ரிலேட்டடாக வைப்பார் அப்படிங்கிற காசனை மைண்டில் வச்சுக்கோங்க. குடும்பத்திலே கொஞ்சம் செலவு உண்டு, மருத்துவ செலவு அது வந்து உடனே அட்டன் பண்ணும்போது பெரிய செலவாகாமல் சின்னதாக முடிந்துவிடும். குழந்தைகள் செலவுகள் கொஞ்சம் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவினாலே குழந்தை ரிலேட்டடாக கொஞ்சம் செலவும் உண்டு அப்படின்னு மனசில் வச்சுக்கணும். 11ஆம் இடம் அப்படிங்கிறதுல சூரியன் அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது. அவர் பைசா கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். 11ஆவது இடத்திலே சந்திரன் அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது. காரியத்திலெல்லாம் வெற்றி கிடைக்க போகுது. இன்றைக்கி நீங்கள் எந்த காரியம் வந்தாலும் செய்யுங்க, ஜெயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 11ஆவது இடத்திலே சனி அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது. பைசா கன்ஃபார்மாக உண்டு அப்படின்னு சொல்லிடுறார் அவர். ராகுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார், பைசா கொடுப்பார். புதன் அமர்ந்திருக்கிறார், பொன் வஸ்திரங்கள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். அதே போல் 11ஆவது இடம் அப்படிங்கிற இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அமர்ந்துவிட்டாக வெளியில் போய் ஒரு அவுட்டிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு குடும்பத்தோடு வெளியில் போய் கொஞ்சம் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டு நிம்மதியாக வரலாம். ஆனால் ஒரு சின்ன காஷன் வைத்துக்கிடுங்க, இதை பார்த்து கொண்டு கேதுன்ற பார்த்துருக்கிறார். உணவிலே பார்த்து சாப்பிடுங்க, உங்களுக்கு வயருக்கு ஒத்து வர்றது மட்டும் சாப்பிடுங்க. இல்லைன்னா உணவிலே ஃபுட் பாய்சன் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதனால் 2ஆம் இடத்து அதிபதி உட்காந்துருக்கார், 12க்கு உரிய 2ல் உட்காந்துருக்கிறான்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு செலவு வச்சுருக்க ரெடியாக இருக்கிறார். அதனால் கொஞ்சம் உணவை மட்டும் கட்டுப்பாடோடு வைத்து கொண்டீர்களானால் இந்த நாள் இனிய நாள். உங்களுக்கு வரவுகள் எல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுனால சந்தோஷம் உண்டு, வீட்டில் மகிழ்ச்சி உண்டு, கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டு, வியாபாரிகளும் வியாபாரத்திலே வர்த்தகம் உண்டு, நல்ல லாபம் உண்டு அப்படின்னு ஒரு நல்ல டோனோடு இன்றைக்கி டே ஆரம்பிக்குது. இன்றைய நாளிலே யுகாதி அப்படிங்கிற வருட பிறப்பும் இருக்கிறதுனால விருந்து உபசாரங்கள்லாம் உண்டு. அந்த சந்தோஷத்தை எப்போவுமே வருடம் ஃபுல்லாக நீங்கள் கொண்டாடி கொண்டு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. மிதுன ராசி அப்படின்னு சொன்ன உடனே அதனுடைய லாபஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தோன்னா செவ்வாய் அமர்ந்திருப்பார். அந்த செவ்வாய் உங்கள் லக்னத்திலே அமர்ந்து விட்டார், அதாவது உங்கள் ராசிக்குள்ளரே அமர்ந்திருக்கிறார். மிதுனத்துக்குள்ளார அமர்ந்த செவ்வாய் எப்படிப்பட்டவர்னா கொஞ்சம் மனசை டிஸ்டர்ப் பண்ணுவார். ஏன்னா லாபத்தை நோக்கி உங்கள் மனது எப்போவுமே இருக்கும். வியாபாரிகளுக்கும் அப்படி தான், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர்களுக்கும் அப்படி தான். எனக்கு பைசா வேணும் அப்படின்னு மனசுக்குள்ளே பணத்தை பற்றி யோசிக்கும். வழியே தெரிலைங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திரனுடைய இடம் அப்படிங்கிறது, இந்த சந்திரனானோ தொழிலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மீனராசிக்குள்ளார போய் உட்கார்ந்துருக்கிறார் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது. அப்போ தொழிலின் அடிப்படையிலே உங்கள் ராசிநாதனுடைய காலிலே போய் நிற்கிறார். ரேவதியுடைய கால் அப்படின்னா புதனுடைய கால், அதில் போய் நிற்கிறார். அப்போ தொழிலின் அடிப்படையிலே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அமைத்து கொடுப்பார் அப்படிங்கிறது ஆன்சர் வந்துடுச்சு. அதனால் வரக்கூடிய நாட்களிலே சந்தோஷங்கள் உங்கள் வேலையின் அடிப்படையில் வரப்போகுது. அப்படின்னா யாருன்னா வேலை தேடுறதா இருந்தால் இன்றைக்கி அப்ளிகேஷனை ரெடி பண்ணுங்கள், அது நல்ல ஒரு வேலையை அமைத்து கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்டு இருந்தீங்கன்னா அந்த மீனராசிக்கானவர் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு.
அந்த குரு அமர்ந்தனாலே வெளிநாட்டுக்கு எதனா செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ம ஊர் போகணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற பயணங்கள் எல்லாம் இன்றைக்கி பிளான் பண்ணுங்கள். பாஸ்போர்ட்டெல்லாம் ரினியூ பண்ணுறது, விசா அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்றைக்கி செய்யுங்க. இல்லை பாஸ்போர்ட்டே இல்லைன்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது இந்த நாளில் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கோப்பப் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்க குருவானவர் கொஞ்சம் செலவு வைப்பார், மனசில் சிக்னஸை கொடுப்பார், அது சந்தேகம் இல்லை. ஆனால் வழிகளை காட்டி கொடுப்பார். ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற யோகத்தில் இருக்கும்போது சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கானவர் 10ல் அமர்ந்தும் போது உங்களுக்கு பைசா கொடுக்கறதுக்கான வழிகளை கொடுத்து விடுவார். அதனால் ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு டேயாக இந்த டே அமைகிறது. இந்த நாளிலே மேலும் இன்றைக்கு யுகாதி அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வீட்டில் இருக்கும். குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா 6 கிரகங்கள் சேர்ந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அப்படின்போது ஒரு கூட்டமான ஒரு குழுமங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறது. அதனால் ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் அதெல்லாம் இருக்கும். ஆனால் 2ஆம் இடத்து அதிபதி 10ல் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற மனசில் வைத்து கொண்டீங்கன்னா வாக்கு ஸ்தானாதிபதி அப்படிங்கும்போது பேசும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசினால் நல்லது. வாக்கு லூஸ் டாக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி லூஸ் டாக் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த நாள் இனிய நாளாய் அமையும் என்பதிலே எந்த விதத்திலும் ஐயமில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான கோயிலான அம்மன் கோயிலுக்கு செல்லுங்கள், அங்கே அம்மனை தரிசனம் செய்யுங்கள். அதனால் வரக்கூடிய பலன்களை இன்றைக்கு நல்லபடியாக பெறுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து இருக்கக்கூடிய சந்திரனானவர் இன்றைக்கு பாக்யாதிபதி அப்படிங்கிற 9ஆம் இடத்திலே பயணித்து கொண்டிருக்கிறார். 9ல் பயணம் செய்யக்கூடிய இந்த சந்திரனானவர் நார்மலாக கோச்சார அடிப்படையில் பார்க்கும்போது கொஞ்சம் தாமதமாகத்தான் செயல்படுவார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் அப்படின்னு மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். 12க்கு அதிபதியானவர் வெளிநாட்டு தொடர்பான லாபங்கள் எல்லாம் வருவதற்கும், பிள்ளைகள் வழியிலே ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கும், இளைய சகோதரர்கள் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பதற்கும் ஒரு நல்ல ஒரு டே இருக்குது. உங்கள் முயற்சி சின்னதாக இருந்தாலும் வரக்கூடிய பலன் நிறைய இருக்கும். அப்படிங்கிறனால வியாபாரத்திலே சின்ன உத்திகளை போடுவீர்கள், அது உங்களுக்கு ரிட்டர்ன் நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். சின்ன ஆஃபர் நான் டிக்ளேர் பண்ணுறேன் சார், அது நல்ல வியாபாரம் பிச்சுக்கிச்சு சார் இன்றைக்கி அப்படின்லாம் சொல்லுவீங்க. அப்படி ஒரு நல்லதொரு டக்குன்னு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. கேது உங்கள் 3ஆம் இடத்துல அமர்ந்தபோது ஒரு நல்ல ஐடியாவெல்லாம் கொடுப்பார், அறிவில் சின்ன டியூனிங்லாம் கொடுப்பார். அந்த டியூனிங்கை நீங்கள் அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய டே இன்றைக்கி. உழைப்பு ஒரு எஃபர்ட்டை கொடுத்தீங்கன்னா ஊதியம் பல மடங்காய் வரக்கூடிய ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கி உங்களை கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் 9ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்வது, அதாவது உங்களுக்கு 11வது ஸ்தானம் அப்படிங்கிறக்கூடியது சுக்கிரனுடைய இடம். அவர் 9ல் அமரும்போது பரிவர்த்தனை யோகத்தில் வேறு அமர்ந்திருக்கிறதுனால கன்ஃபார்மாக காசுக்கு நீ வழிகழுப்படுகிறார். பைசா எப்படியான வந்துடும். உங்கள் வீட்டில் உறவுகாரங்க வருவாங்க, மாமன் முறை உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்றைக்கி உங்களுக்கு சில கிஃப்டெல்லாம் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிஃப்ட்டுக்கான டே அப்படின்னு இன்றைக்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பந்து தரிசனம் சில வீட்டுகளுக்கெல்லாம் போகக்கூடிய உறவுகளெல்லாம் பார்க்கக்கூடியது, உறவுகள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடியது, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடைய விஷயங்கள், சின்ன சின்ன பயணங்கள் எல்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் அத்தனை கிரகங்களும் 6 கிரகங்கள்னு சொல்லுவேன், 6 கிரகம் அப்படியே உங்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்தனாலே தெய்வ பக்தியானது மனதிலே நிறைந்து இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. பக்தி ஸ்ரத்தையோடு இன்றைக்கி பூஜைகளை செய்யும்போது அந்த பலன் அப்படின்னு பார்ப்போம்ல, அதனுடைய பலனை நல்லபடியாக கிடைக்கக்கூடிய நாளில் இந்த நாள் உங்கள் டைரியில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுவோம்லே, அந்த மாதிரி குறித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையும் என்பதிலே எந்த விதத்திலும் சந்தேகமில்லை. அதனாலே இன்றைய நாளின் பண்டிகையை நல்லபடியாக கொண்டாடுங்கள். பண்டிகை கொண்டாடுவது மட்டுமில்லாமல் உங்கள் உறவுகளுடன் அன்புடன் இணக்கமுடன் நடந்து கொள்ளும்போது வாழ்க்கையிலே பலவிதமான வண்ணங்களை பெறுவீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே.
உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார ஒரு பெரிய கூட்டத்தோட சந்திரன் அவர்கள் இருக்கிறார். 12ஆம் இடத்தின் அதிபதி. நார்மலாக 8ஆம் இடம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன மனசில் வரும்? சார் உடம்புக்கு தான் வந்துருமா சார் அப்படின்வீங்க. ஆமாம், கொஞ்சம் பயம் இருக்கும். 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான பயங்கள் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த கிரகங்கள்லாம் செய்ய தான் போகுது. அப்போ யாருமே நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படின்னா, உங்களுக்கு செய்யக்கூடியவதை 10ஆம் இடத்துக்காரர் 8லே அமர்ந்திருக்கிறார்னு ஒரு ஆறுதல் செய்தி உண்டு. சுக்கிரனானவர் 8லே அமர்ந்ததுனாலே பைசா வரத்துக்கும் உடலுக்கு நல்ல ஒரு கேடு இல்லாத பார்த்துக்கொள்வதற்கும் ஒரு விஷயம் உண்டு அப்படின்னு மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அதுபோல் 11ஆவது இடம் லாபஸ்தானாதிபதியும் 8லே அமர்ந்திருக்கிறார். அப்போது உங்களுக்கு வஸ்திர சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் கொடுப்பதற்காக அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். சின்ன இடப்பெயர்ச்சி பிரயாணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஊருக்கு நீங்கள் போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ஒரு சின்ன ட்ராவல் இருக்குது அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. செலவு உண்டா அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு செலவு பண்ண வேண்டிய நாள். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னிஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். கன்னியா ராசிக்குள்ளார கேது அமர்ந்திருக்கிறார். அப்போ ஏதாவது சாப்பிடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக சாப்பிடணும். ஃபுட் பாய்சன் எதாவது வந்துடாமல் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, குடும்பத்திலையும் எல்லாருக்கும் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய நாள். நிறைய பேர் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்கக்கூடிய நாள் இன்றைக்கி. அது பண்ணட்டுமா இது பண்ணட்டுமா நிறைய கேள்வி வைப்பாங்க. எனக்கே இன்னும் புரியல, நான் எப்படி அட்வைஸ் பண்ணுறதுலாம் நினைக்காதீங்க. உங்களால் இன்றைக்கி அட்வைஸ் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு மனசு செட்டு நல்லா கொடுத்துரும். அதனால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், நான் இன்றைக்கி அட்வைஸ் பண்ணுவேன். நான் பண்ணக்கூடிய அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு. என்னுடைய காலத்தில் எனக்கு கொஞ்சம் பயங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் மனநிலை நன்னா இருக்குமானா அறிவுபூர்வமாக சில திறன்களை நீங்கள் அழகாக கோப்பம் பண்ணி செய்யக்கூடிய நாள். அதனால் கடைகளெல்லாம் நடத்தும் வியாபாரி நண்பர்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சகத்தோழர்கள் உங்கள்கிட்டேருந்து எதாவது அட்வைஸ் கேட்டால் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் அட்வைஸை நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன், அவங்களுடைய ப்ரொமோஷன் பேசிஸ்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நார்மலாக சொல்லுவோம் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கன்சல்டன்சி வேர்டுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டே இன்றைக்கி. அதனால் இதை நீங்கள் கேப்டலைஸ் பண்ணலாம். ஏன்னா ரேவதி நட்சத்திரத்தில் புதனுடைய சாரத்தில் இருப்பதனாலும் கேது பார்த்து கொண்டு இருப்பதனாலும் உங்களுடைய புத்தி அழகாக வேலை செய்யும். ராசிநாதனே அங்கே இருக்கிறார் அப்படின்னு 2ஆம் இடத்து அதிபதி உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உங்களுக்கு அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி கொடுக்கும். எதிர்பாராத பணம் வரவுகளை இது கொடுத்துவிடும். அதனால் இதெல்லாம் நல்ல ஒரு டோன் தான். அதனால் இன்றைக்கு நாளில் சின்ன இடப்பெயர்ச்சியோடு ஒரு சின்ன தொடர்போடு பிரயாணத்தோடு வைத்து கொள்ளும்போது வாழ்க்கையிலே இன்றைக்கு உகாதி அப்படிங்கிற பண்டிகையும் நல்லபடியாக கொண்டாடுவோம். அந்த கொண்டாட்டத்திலே ஒரு களிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா யூஸ் பண்ணலாம். அந்த வார்த்தையினுடைய பலன் முழுமையாக பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் புதன் அந்த ராசியிலிருந்து 7ஆம் இடம் அப்படிங்கிற சமசப்தமம் அப்படிங்கிற இடத்துக்கு மீன ராசிக்குள்ளார ரேவதி நட்சத்திரத்தில் புதனுடைய காலில் நிற்கிறார் இன்றைக்கி சந்திரன். அந்த சந்திரனானவர் லாபஸ்தானாதிபதி. உங்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கான ஆசாமி. மனதிலே கொஞ்சம் கிளேசங்களை கொடுப்பார், ஆனால் சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். மனசில் கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் இருக்கும். நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணிப்போம்ல, அந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. இன்றைக்கி எழுந்தது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ணாடி முன்னாடி பார்த்து ஐ எம் ஆல் இஸ் வெல்னு சொல்லுவோம்லே, அந்த மாதிரி ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லுங்கள். நான் நன்றாக இருக்கிறேன், ஐ எம் ஆல் ரைட் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி தாரக மந்திரமாக மனதிலே சொல்லிக்கொண்டு எழுந்து கொள்ளுங்கள். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக மாறுகிறது. 2வது, இன்றைக்கி சாயங்காலம் அவசியம் முடிந்தால் இந்த மேகங்கள்லாம் மறைக்காமல் இருந்தால் சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது. இந்த சந்திர தரிசனம் ரொம்ப முக்கியமான நாளாக இன்றைக்கு பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலே உங்களுடைய 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரியன் சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுப்பார். ராகுவும் கொஞ்சம் பயத்தை கொடுப்பார். கூடவே சனி இருக்கிறார், அவரும் கொஞ்சம் பயத்தை கொடுப்பார். 7 உங்களுடைய 2ஆம் அதிபதி போய் அமர்ந்துடுவது அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லுவோம். நார்மலாக அவன் மனசிலே கொஞ்சம் கிளேசத்தை கொடுப்பார், சந்தேகமான யோசனைகளை கொடுப்பார். நான் சரியாக போய் நிற்கிறேன், நான் அப்பப்போ செக் பண்ண சொல்வார். ஆனால் உங்களுக்கு நல்ல விஷயம் கொடுப்பதற்காகவே பரிவர்த்தனை யோகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் 9ல் அமர்ந்திருக்கிறார்.
உங்களுக்கு எதிர்பாராமல் பொருள் வரவை கொடுப்பார். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, உங்களுக்கு ஏதோ கிஃப்ட் வரப்போகுதுன்னு க்ளீனாக சொல்லிடலாம். நல்ல கிஃப்டெல்லாம் இன்றைக்கி வாங்கக்கூடிய நாள். ஏன்னா 2 பேர் இன்றைக்கி உங்களுக்கு கிஃப்ட்டை கொண்டு வந்து தருவாங்க. ஒன்று, உங்கள் ஒய்ஃப் ரிலேட்டடில் பைசா வரத்துக்கும் கிஃப்ட் வரத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 2வது, உங்கள் சகோதர வழியிலே கொஞ்சம் பண வரவோ இல்லை பொருள் வரவோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியாபார நண்பர்களுக்கு வியாபாரத்திலே இருக்கக்கூடிய சக நண்பர்கள் ஏதோ ஒரு கிஃப்ட்டை கொடுப்பாங்க. இது மாதிரி கிஃப்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ஒரு பக்கம் கொஞ்சம் மனசில் சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை காட்டினால், இன்னொரு பக்கம் குதூகலமான ஒரு சூழ்நிலை காட்டக்கூடிய இரட்டை கலவை அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளிலே முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, லக்ஷ்மி தேவியை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுவும் சாயங்காலம் 4:30 மணி 6 மணி ராகு காலத்திலே நரசிம்ம பெருமானை வழிபடக்கூடிய காலகட்டங்களிலே, அதாவது பிரதோஷ கால நேரம்னு சொல்லக்கூடிய நேரம், அந்த நேரம் ராகுவும் இருக்கிறதுனாலே லக்ஷ்மி தேவியை வழிபடும்போது, ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் பணங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படிங்கிற சூக்ஷ்மத்தை இன்றைக்கி புரிந்து கொண்டீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கை என்றுமே இனிய நாளாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார நமக்கு சந்திரனானவர் பிரவேசிக்கிறார். 10ஆம் இடத்தின் அதிபதி அவர். தொழில் ரிலேட்டடாக சந்தோஷமான சூழ்நிலை, மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டே இன்றைக்கி. தொழிலாளர்கள்ட்டேருந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். அதாவது உங்கள் சபார்டினேட்ஸ் நல்லா ஒர்க் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை கிடைக்கக்கூடிய டே. ரீப்பிங் பெனிஃபிட்னு சொல்லுவோம். நான் விதைத்ததனுடைய பெனிஃபிட்டை இன்றைக்கி கிடைக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி இருக்குது. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் அவரும் 6ல் மறைந்திருக்கிறார். நார்மலாக அந்த 9ஆம் இடம் அப்படின்னால லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த லாபத்தை கொடுக்கக்கூடியவர் இன்றைக்கி 6ல் அமர்ந்திருக்கிறதுனாலே அவரும் லாபத்தை கொடுப்பார். புதன் லாபத்தை கொடுப்பார். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஒரு நல்ல நியூஸ் உண்டு. செவ்வாய் எப்படி உங்களுக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரோ, அது செவ்வாய்ங்கிற 7ஆம் இடத்துக்கு அதிபர், 2ஆம் அதிபதி அவர். 2க்கும் 7க்கும் உரியவன் 9ல் அமரும்போது கொஞ்சம் சில தடங்கல்களை ஏற்படுத்துவார். செஞ்ச காரியத்தை திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம். அதனால் செய்கிறதுக்கு முன்னாடியே எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது இழுக்கு அப்படின்னு சொல்லுவோம். திருவள்ளுவர் சொல்கிறார். செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டிக்கு நல்லா செக் பண்ணிவிட்டு செய் அப்படிங்கிறார். அதனால் அந்த வார்த்தையை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மைக்கிலெல்லாம் சொல்லுவோம் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவோம் இல்லையா. அது மெயில் அனுப்பும்போது டெஸ்ட் செக் அப்படின்லாம் போடுவோம். அப்படி ஒரு தடவைக்கு 2 வாட்டி டெஸ்ட் பண்ணின பிறகு மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மார்க் பண்ண பிறகு செய்கிறது ரொம்ப நல்லது. டக்குன்னு டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்குள்ளே போயிடக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இன்றைக்கி நல்ல விஷயங்களாக நடக்காது. அப்படி பண்ணாமல் போனால் என்ன ஆகும்னா, குரு அப்படிங்கிறவர் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதே உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி விடுவார். அப்போது உங்களுக்கு தடை ஏற்படுத்துவதற்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு மனசில் வச்சுக்கலாம். அவர் 12 பார்க்கிறார். அதனால் திருப்பி ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். செஞ்ச காரியத்தை திருப்பி செய்யக்கூடிய காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு புரியுது. அதனால் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம செய்யக்கூடிய காரியங்களை கரெக்டாக இருந்தால் மட்டும் பாஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அமைதியாக இருப்பது பெட்டர். உங்கள் சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக எல்லாமே உங்களுடைய மனசுக்குள்ளார வச்சுக்கோங்க. வெளியில் கொண்டு போய் கொட்டும்போது கரெக்டாக அதனுடைய ரிலேட்டட் திங்ஸை மட்டும் கொடுத்தா போதும். அதாவது அடுத்தவங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் மட்டும் செய்கிறது. நம்ம இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரால்னு சொல்லுவோம். அந்த விஷயங்கள் எல்லாம் மனசில் தூக்கிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா எஃபர்ட்லெஸ் இது பண்ணலாம் இன்றைக்கி ட்ரான்சாக்ஷன்ஸ். இல்லைன்னா உங்களுடைய பெனிஃபிட் எப்படி இருக்கும், ரிவர்ஸில் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் டே நல்லாயிருக்கும். இன்றைய நாளிலே பண்டிகை நாள், யுகாதி பண்டிகை அப்படிங்கிறது பண்டிகை நாள். அதனால் பண்டிகையை கொண்டாடுங்கள். எவ்வளோ முடியுமோ இனிமையான வார்த்தைகளை, ஏஞ்சல் வேர்ட்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் உங்களுடைய பேசும்போது பயன்படுத்துங்க. அப்படி பண்ணும்போது இதை நாளே மேலும் இனிமையாக்கி கொள்ள முடியும். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பஞ்சமாதிபதி அப்படிங்கிற இடம் வந்து மீன ராசி. இந்த மீன ராசிக்குள்ளே ஒரு 6 கிரகங்கள் சேர்க்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த மீனத்திலே 8ஆம் அதிபதியான சந்திரன் அமர்வது அப்படின்னு பார்க்குறோம். 8க்குரியவன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் பயத்தையும் வியாதியும் கொடுக்குன்னு பார்க்க முடியும். அப்போது அந்த வியாதிகளை போக்கக்கூடிய வகையிலே அமையக்கூடியது தான் இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 8க்குரியவன் புதன் அப்படின்னு பார்க்குறோம். அந்த புதனானவர் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் கொஞ்சம் மனசிலே கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜியை கொடுப்பார். 9க்குரிய இந்த சந்திரனானவரும் அந்த 8இன் சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ 9க்குரியவன் அப்படின்னாலே நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் டிலேவாக இருக்கும். அவரும் இன்றைக்கி 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கலாம். கொஞ்சம் எல்லாமே சின்ன சின்ன தாமதத்தோடு நடக்கும் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப மனசுக்கு ஏற்ற வேகங்களில் இன்றைக்கி நாட்கள் போவதில்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனசு வேகமாக போயிடும். இப்போ நினச்ச உடனே யூஎஸ் போயிடும். ஆனால் நம்ம உடல் ரீதியாக போகணுன்னா எப்படியும் 36 மணி நேரம் ஜேர்னி, இல்லை 24 மணி நேரம் ஜேர்னி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி மனசு போயிடும். மனசுக்கும் உடம்புக்கும் அந்த ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான். அப்போ மனசை இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வேகமெல்லாம் வேண்டாம், விவேகம் தான் வேணும் அப்படின்னு கொண்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி பயம் நிறைய இருக்கும் அப்படின்னு தெரியுது. செய்ய முடியலன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அது பண்ண முடியல, இது பண்ண முடியல அப்படின்னு ஒரு குழப்பங்கள்லாம் இன்றைக்கி கொடுக்கும். 2ஆம் அதிபதி அப்படிங்கக்கூடிய இந்த குரு பகவானானவர் 7லே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள், நல்லதாக இருப்ப அப்படின்னு சொல்லக்கூடியதுனாலே பெண்கள் வழியிலே இன்றைக்கு ஒரு லாபகரமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாள். ஒரு நல்ல கிஃப்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு கூட செவ்வாயானவர் 8லே மறைந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவரும் பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை தான் காட்டுகிறார். அவர் 4ஆம் பார்வையாக 11வது லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கே கேதுன்னு ஒருத்தர் அமர்ந்திருக்கிறார். இந்த கேதுவானவர் பணத்தை கொடுப்பார். அப்போது நீங்கள் நிதானித்து செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பேசிக் ஐடியா. அதை புரிஞ்சுக்கோங்க. சின்ன முயற்சி பெரிய பலன் அப்படின்னு நிதானத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் டே இன்னைக்கு. அதை புரிந்து கொள்ளும்போது இந்த நாளை இனிய நாளாக அமைத்து கொள்ளலாம். கொஞ்சம் அவசரமாக பண்ணுவோம்னா அவசரம் மட்டும்தான் இருக்கும், ஆன்சர் இருக்காது. அதனால் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள் அப்படிங்கிற டோனை மனசில் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த நாளின் பண்டிகையை அழகாக கொண்டாட முடியும். இனிமையாக கொண்டாடி நல்லதொரு இனிமையை இந்த வருடம் ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படிங்கிற யுகாதி வருடப்பிறப்பு உங்களுக்கு நல்லதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியில் இருந்து 4ஆம் இடம் அப்படிங்கிற கூடத்தில் மீனத்திலே 6 கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சந்திரன் ஆனவரும் இன்றைக்கு அங்கே தான் அமர்ந்திருக்கிறார். ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த ரேவதி நட்சத்திரமானது 7ஆம் அதிபதி அப்படிங்கிற கூடிய புதனுடைய சாரத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்போ புதனுடைய சாரம் அப்படிங்கும்போது 7 அப்படின்னாக்கா நல்லதொரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமானது புதனுடைய சாரத்தின் பிரகாரம் நடக்கும். அப்படிப்பட்டவர் உங்களுடைய சந்திரனானவர் 4ஆம் இடத்தில் இருப்பார். சுகம் கொஞ்சம் மட்டுப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப பெருசாக சுகம் இருக்காது, ஆனால் கொஞ்சம் இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி டோன். அதுவே 2ஆம் இடத்தின் அதிபதியான சனி 2, 3 அப்படின்னு தொடர்புடையவர். அவரும் 4ல் தான் போய் உட்கார்ந்துருக்கிறார். 2ஆம் அதிபதி மனசுக்குள்ளே கொஞ்சம் மனசை எப்பவுமே கொஞ்சம் பயன்படுத்தும். ஆனால் பண வரவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால இவர் சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்வது நல்லது. கொஞ்சம் பேசும்போது ரிலேஷன்ஸ் கூடலாம் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் பேசுங்க. நீங்கள் நிறைய உங்களுடைய குடும்பத்தில்
உறவுக்காரங்கள்லாம் வர்றது, நீங்கள் உறவுக்காரங்க வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற வயசு வருஷ விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் உங்களை தன்மைப்படுத்தி கொண்டு பேசுங்கள். எடுத்தவங்க ஒருத்தனை எதையுமே பேசுகிறாதீங்க. மரியாதை அப்படிங்கிற விஷயத்தை மனசில் அழகாக வச்சுக்கிட்டு நிதானமாக பேசுங்க. எல்லாரையுமே மதிங்க. நார்மலாக சொல்லுவோம், எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள், எல்லார்ட்டும் சாரி கேளுங்கன்னு சொல்லுவோம். இதெல்லாம் சொன்னாக்க என்ன ஆகும்னா, நீங்கள் விவேகானந்த சொற்கால் பணிந்தவருக்குத்தான் பதவி அப்படிங்கிறார். அதனால் பணிந்தால் பதவி கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அது தப்பு ஒன்றும் இல்லையா? அதனால் நல்லபடியாக இன்றைக்கி அந்த மனசில் எடுத்துக்கிடுங்க. பெரியவர்களிடம் ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாளில் நார்மலாக இந்த கூட்டு பிரார்த்தனைகள் அப்படிலாம் நடக்கும்போது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களிலே பெரியவர்கிட்ட போய் திருநீர் வச்சுக்கிறது, அவங்கக்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதெல்லாம் உண்டு. இன்றைக்கு உகாதி பண்டிகை அப்படிங்கிற பண்டிகை நாளில் பண்டிகை கொண்டாடுபவர்கள் அவசியம் பெரியவர்களை போய் வணங்கிவிட்டு, ஏன்னா குரு உங்களுடைய தனுசு ராசியிலே இருக்கக்கூடியவர், அவர் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சில கஷ்டங்கள் கொடுத்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் இந்த பெரியவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவதுங்கிறது பெரிய ஒரு பலனை கொடுக்கும். தனம் அப்படிங்கிறது இந்த குருவுடைய கையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் மனசில் வைத்து கொண்டீர்களானால் நீங்கள் போய் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை மாற்றி வளங்களையும் நலங்களையும் தரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. நார்மலாகவே சொல்லுவோம், 3ஆம் இடம் அப்படின்னா முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்குள்ளார 3 அப்படிங்கிற இடம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் என்ற இடத்திலே 6 கிரகங்கள் ஒன்றாக அமைந்திருக்கு. அந்த 6 கிரகத்தில் இன்றைக்கு ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற புதனுடைய நட்சத்திரத்தில் 6ஆம் அதிபதியின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. 9ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் சந்திரன். அவர் பைசா கொடுப்பார். இன்றைக்கி திரவிய லாபம்னு போட்டுருவோம். ஸோ பணம் வரும். அதே போல் சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமர்வதும் பணத்தை கொடுக்கும். புதன் அப்படிங்கிற இடத்துல அந்த ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்துறதும் புதன் வக்கரமாக அமைப்பதும் கொஞ்சம் புத்தியை தடுமாற்றம் செய்யக்கூடுங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. எல்லாமே சரியாயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் பிடிக்க முடியாமல் போயிடும் இல்லையா? அதனால் கொஞ்சம் மட்டுப்படுத்துவதற்காக அமைந்தக்கூடிய விஷயந்தான் இந்த புதனுடைய காரியகட்டம். அதனால் புதனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசும்போது கரெக்டாக பேசணும். லூஸ் டாக்னால் மாட்டிவீங்க. அதனால் கொஞ்சம் கரெக்டாக, இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, எல்லாரோட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆனால் லூஸ் டாக் விடாமல் இருந்தீங்கன்னா சண்டை இல்லாமல் இருக்கணும். ஏன்னா சண்டை ஃப்ரிக்ஷன் வந்துடும். அதை மைனஸ் வச்சுக்கோங்க. அது லேடி ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஜென் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா மோஸ்ட்லி சுக்கரன் அப்படிங்கும்போது லேடி ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால் எதிர்பாலினர் லேடி ஜென் 2 பேருக்கும் எதிர்பாலினர் கொஞ்சம் சண்டை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவி கூட பேசும்போதும் ஃப்ரெண்ட்லியாக பேசிவிடுங்க. ஆனால் பேசும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி பேசிடுங்க. அவ்வளோதான். அப்படி பண்ணால் சரியாக போடும். இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு நினைக்கப்படும் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்க போகுது, மெதுவாக நடக்கும். ஆனால் எல்லா காரியமும் நல்லா நடக்கும். ஏன்னா கேதுங்கிற 9ஆம் இடத்துலேருந்து அந்த 3ஆம் இடத்து அதிபதியெல்லாம் பார்க்கும்போது இந்த வேகத்தை நீங்கள் கொண்டுவீங்க, அங்கே ஸ்லோ பண்ணி நிறுத்துவார். அதனால் வேகமாக பண்ணணும்னு மனசு மட்டும்தான் இருக்கும். வேகம் வார்த்தையில் இருக்கும், மனசில் இருக்கும், செயலில் வர முடியாத தடைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற விஷயமாக இந்த கேது கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நிறுத்துவார். இது எதுக்குன்னா ஞானத்தை கொடுப்பதற்கு. நம்ம வேகமாக பண்ணால் தப்பாக போய்டும்னு இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. அதனால் வாகனங்களை செல்லும்போது கூட உங்கள் மித வேகம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத இந்த மனசில் வைத்து கொள்ளுங்கள். பிரயாணங்கள்லாம் உண்டு, கொஞ்சம் சிறு அலைச்சல்களும் உண்டு. வியாபார அன்பர்களுக்கும் வியாபாரத்திலே சில உத்திகளை மாற்றக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இடங்கள் மாற்றுவது, வீடு மாற்றுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பேசுவீங்க. அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது இன்றைக்கி ரொம்ப நல்ல காரியத்தை கொடுக்கும். இன்றைக்கு 6 கிரக சேர்க்கையும் 3ஆம் இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். அதனால் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ஆசீர்வாதத்துடைய எக்ஸ்ட்ரீமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பெரியவர்களும் குழந்தைகளுக்கான ஆசீர்வாதங்கள், பெரியவரிடம் இருந்து ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சுக்கிரனானவர்
அமர்ந்திருக்கக்கூடியதும் 3ஆம் இடத்துல. அதனால் சௌக்கியத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்வார். அதனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே இன்றைக்கி. நீங்கள் நல்ல நாளாய் பயன்படுத்தி வாழ்க்கையிலே மேன்மேலும் பல நலங்களையும் வளங்களையும் பெறுக. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல மீன ராசிக்குள்ளார ஒரு 6 கிரக சேர்க்கையோடு இன்றைக்கு நாள் இருக்கிறது. நார்மலாக 2ஆம் இடத்துல சந்திரன் அமர்வது கொஞ்சம் பணத்தை செலவு பண்ண வைக்கும். ஆனால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த புதனோடு சேர்ந்ததுனாலே சில விஷயங்களிலே கொஞ்சம் அவமானம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். பணம் செலவு பண்ணுறது மட்டும் இல்லைங்க, ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வரும். தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டேங்க, வீட்டில் திட்டிகிட்டே இருக்கிறாங்க, ஏன் இந்த செலவு பண்ணிட்டு வந்தேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பைசா செலவு பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி யோசித்து செய்யுங்க. அதே போல தான் வார்த்தைகளை பேசும்போதும் துடுக்காக இதையும் வார்த்தை விட்டுடாதீங்க. இது ரெண்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கி. எடுத்தோம் அப்படியே பேசிட்டோம் அப்படின்னா வார்த்தை நின்று திரும்பி வரும் அப்படிங்கிறத போகணும். அப்போது வார்த்தையை நீங்கள் கரெக்டாக காயின் பண்ணணும்னு சொல்லுவோம். கரெக்டாக தேடி கண்டுபிடித்து பேசுவது தான் என்னோடய எக்ஸசைஸ். அதே மாதிரி செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செலவு நமக்கு கரெக்டான செலவான ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசிங்க. அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்கள். வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் கலந்து ஆலோசித்த பிறகு செலவு பண்ணுங்கள், தப்பிச்சிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இண்டிவிஜுவலாக மாட்டிப்பீங்க. புரியுதுங்களா? அதனால் இன்றைக்கு செய்யக்கூடிய முக்கியமான காரியம் அது. 2ஆம் இடத்துல ஏற்கனவே நமக்கு உட்கார்ந்துருக்கிறது சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. செஞ்ச பிறகும் செஞ்சதுக்கான பலன்களை கவலைகளாக கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். அதனால் நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் எதிர்பாலினம் சொல்லக்கூடியது. கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் கேட்டு செய்யக்கூடிய காரியங்களாக செய்யுங்க. நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக செஞ்சிடாங்க. அப்படி செஞ்சால் என்னன்னா பணம் வரும், இல்லைன்னா பணம் போயிடும். இதுதான் ட்ரிக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போச்சு. ராகு கொஞ்சம் 2ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளோ நல்லதில்லைன்னு சொல்லுவோம். கொஞ்சம் மனசில் குழப்பங்கள், உடம்பில் ஆரோக்கிய குறைகளை கொடுப்பார். குடும்பத்துலேயும் அதே மாதிரி சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் உண்டு. அட்டன் பண்ணும்போது சரியாக போயிடும். 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார் கேது. 8ல் உட்காந்துன்னா கொஞ்சம் பயத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக குடும்பத்தில் ஏதாவது நெகட்டிவிட்டி எனர்ஜி இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கும் மனசு. அப்படி ஒரு மனசில் தான் இன்றைக்கி டே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க. புதன் 2ஆம் இடத்தில் இருப்பது ரொம்ப நல்லது. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள். 3ஆம் அதிபதி 5ல் அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்கும்போதும் அவர்கிட்டையும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா போதும். ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசித்த பிறகு காசையும் செலவு பண்ணுங்கள், செயல்களும் பண்ணுங்கள் அப்படிங்கிற நல்ல ஒரு மனசில் எடுத்துக்கூடிய கருத்தோடு இன்றைய நாளை இனிய நாளை அமைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாளுடைய யுகாதி பண்டிகையை நல்லபடியாக கொண்டாடி உங்களுடைய வாழ்விலே வளங்களும் நலங்களும் பெருக. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. என் வீட்டுக்குள்ளார அனைத்து பீப்புளும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு. ஏன்னா நார்மலாக இந்த குதூகலமான சூழ்நிலையிலே திருமணங்கள் அப்படிங்கிற விஷயங்கள், வைபவங்கள், விசேஷங்கள்லாம் வரும்போது வீட்டிலே அனைவரும் வந்துவிட்டால் குழந்தையிலேருந்து பெரியவர் வந்து ஏதோ பிஸியாக இருப்பாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏதோ பேச்சு சத்தங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படின்னு ஒரு அரவங்கள்னு சொல்லுவோம், ஆரவாரங்கள் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆரவாரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உங்கள் மீனராசிக்குள்ளே இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. 6 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்திருக்கிறது. சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு. இந்த சூரிய சந்திரன்னா அப்பா அம்மான்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன்னா ஏற்கனவே மனைவி, அதுக்கப்புறம் பெண் ரிலேட்டடான உறவுகள். புதன் அப்படின்னா மாமா ரிலேட்டட் உறவுகள், இல்லை நண்பர் குழாங்கள். ராகுன்றது கொஞ்சம் பெரிய விதமான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சனிங்கிறது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட்ஸ், அப்படிக்கூட வேலை நிமித்தக்காரர்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இப்படி எல்லாருமே சேர்ந்து இருக்கணும்னா ஏதோ ஒரு குதூகலமான நிகழ்ச்சி நடக்க வேண்டிய ஒரு உங்கள் வீட்டில் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு உங்களுடைய ராசி அமைந்திருக்கிறது. இன்றைக்கு
யுகாதி என்ற பண்டிகை அமர்ந்தனால பண்டிகையுடைய வைப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கி நிறைய இருக்கும் உங்களுக்கு. அதனால் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறது, அங்கே போகிறது எல்லாம் கடகடன் கூட்டமாக சேர்ந்து போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் ஒன்றா உட்காந்தா என்ன ஆகும், மண்டக்குள்ளார கொஞ்சம் சிக்னஸ் கொடுக்குமா இல்லையா, அந்த சிக்னஸ் இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை அவசியம் இன்று பேணி பாதுகாப்பது நல்லது. ரெண்டாவது, எல்லோரும் சேர்ந்து உட்காந்தாக்க ஒருத்தருடைய டிசிஷன் இருக்குமான்னா டூ many cooks spoil the broth அப்படின்னு சொல்லுவான். நிறைய பேர் சேர்ந்து உட்கார்ந்தாக்க புத்தியை கொஞ்சம் தடுமாற்றம் பண்ணிவிடும். அதனால் புத்தி தடுமாற்றத்துக்கான வாய்ப்புகளும் இன்று உண்டு. புதன் வக்கரத்தில் இருந்தாலும் இன்றைக்கி சின்ன சின்ன பிரயாணங்களை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களாக அமைகிறது. பெண்கள் மூலியமாக பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி இருக்கும்போது இன்றைய நாளிலே 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ராசிநாதனானவர் போய் அமர்ந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் டயர்ட்ஸமாக கொடுப்பார், அசதி சோர்வு அப்படின்னு கொடுத்துருவார். போப்பா முடியலப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. 2ஆம் அதிபதிங்கிறது குடும்பஸ்தானாதிபதி, அவர் 4ல் போய் அமர்ந்து விடுவார். அப்படி 4ல் போய் அமரும் போது என்ன ஆகுது, குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணும்போது வெயிட்டேஜான டாபிக் எதுவும் பேசுகிறாங்க. சொத்து சகராறு, சொத்து விஷயங்கள், இல்லை ஒருத்தர் மாமன் மச்சானில் வாய்க்கா வரப்பு சண்டை, இதெல்லாம் இன்றைக்கி வேணாம். இதெல்லாம் பெருசாக்கி விட்றோம். அதனால் முடிந்த வரைக்கும் நல்ல ஒரு ட்ரிம் பண்ணின வேட்டர் மட்டும் இன்றைக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இன்றைக்கி பேசினா போதும். இந்த மாதிரி ரொம்ப வெயிட்டேஜான சப்ஜெக்ட்லாம் இன்றைக்கி பேசிடாதீங்க. அதெல்லாம் பேசினா இன்றைக்கி ஆன்சர் வருமானா, நான் அவர்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன், எனக்கு ஒரு கடன் வேணும் அப்படின்லாம், அதெல்லாம் வேணாம். இன்றைக்கி அமைதியாக இருங்க. இன்றைக்கி அதெல்லாம் நேரம் சரியில்லை. அதே மாதிரி சொத்து கேட்கலான் இருந்தேன், வேணாம். அவர் 2 இடத்துல ஜாமீன் கையெழுத்து போடணும், வேண்டாம். இப்படி அதெல்லாம் வேண்டான்னு மனசில் வச்சுக்கோங்க. இப்படி வேண்டான்னு வச்சுக்கிட்டால் என்ன ஆகும், உங்களுடைய ட்ரிம் பண்ண வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா சௌக்கிங்களா அப்படி கேட்டுட்டு விட்டுருவோம். அதுக்கு மேலே உள்ளே போக மாட்டோம். அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கேது ரெடியாக உட்காந்துருக்கார், கலகத்தனா க்ரியேட் பண்ணலான்னு, ஆகட்டும் தப்பிச்சிடலாம். அதனால் இந்த நாளை கரெக்டான வார்த்தைகள், ஏஞ்சல் வேர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய வாழ்த்துக்களை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், இப்படி மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நாள் இனிய நாளாய் அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இன்றைய நாளின் பண்டிகையை அனைத்து விதமான நலங்களுடன் பலங்களுடன் கொண்டாடி இனிதாக மகிழுங்கள். வாழ்க வளத்துடன். அன்பர்களே, இதுவரை மேஷத்திலிருந்து மீன ராசி வரைக்கான நம்மளுடைய ராசி பலன்களை பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தீங்களா, அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா தொடர்ந்து எங்களுடைய தொடர் காணொளிகள் அப்லோட் பண்ண பார்த்து கொண்டே இருக்கலாம். இன்னும் சில சந்தேகங்கள்லாம் இருக்குங்க அப்படின்னா அவசியம் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். என்னால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும். வாழ்க வளத்துடன்.